வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் என்ன தமிழ். நம்ம என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் நிறைய டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டோம். அப்படி இருந்தாலும் அந்த வரிசைகளை நாங்க நிறுத்துறதா இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா பிராண்டும் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தள்ள முடியுமோ தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, அந்த எல்ஜில டோன் வந்தது, அதுக்கு என்னதான் பதில்? டோன் ஃப்ரீ 30,000 ரூபாய்க்கு வந்தது. அதுக்கு பதிலா வந்து ஓப்போ கிட்ட இருந்து இது வந்திருக்கு. சொல்லலாம் என்கோ எக்ஸ் டிடபிள்யூஎஸ். எவ்வளோடா அது? 9,990 ஒன்லி. பாத்துக்கோங்க, 10 ரூபா வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க நம்ம வாங்கணும்னா. என்ன சொல்றேன், சரி அது இருக்கட்டும். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ஆல்ரெடி வர்ஷன் யூஸ் பண்ணிருக்கான். இருந்தாலும் இப்போ பாக்ஸ் மேல இருக்க ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் சொல்லுவான். எப்படி சொல்றான்? பாக்ஸுக்குள்ள பாக்ஸ், பாக்ஸுக்குள்ள பாக்ஸ், பாக்ஸுக்கு வெளியில பாக்ஸ். என்ன இது? என்னடா லிஸ்டா போகுது? ரெண்டுலயும் ஒரே இருக்கா? அதேதான் இருக்கு. இதுல என்ன எக்ஸ்ட்ரா மாடல் நம்பர் இதெல்லாம் போட்டிருக்கு. இல்ல இது வந்து டார்க் மோட் எனேபிள்டு. இது டார்க் மோட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம். சரி, ஓகேயா? கோ-கிரியேட்டட் பை டைன் ஆடியோ. இது வந்து ஒரு டேனிஷ் கம்பெனி. 1977ல இருந்து ஆடியோ டியூனிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்களாம். எல்ஜிக்கு ஒரு மெரிடியன் ஆடியோ டியூன் பண்ணி முடியல. எல்ஜிக்கு ஒரு மெரிடியன் ஆடியோ அப்படின்னா எங்களுக்கு ஒரு டைன் ஆடியோ ஓப்போக்கு. பத்தியா ஒரு படத்துல ஏதோ டைலாக் சொல்ற மாதிரியே சொல்றாங்க. அப்புறம் டிபி 3.0. இது வந்து அவங்களோட டைனமிக் பாஸ் என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டம். இது அதனால வந்து இருக்குமா, பாஸ் பூஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஹைபிரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. வந்து டுவல் மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு. சரி, எப்படி வேலை செய்யும் பாப்போம். எல்ஹெச்டிசி இதுவும் இருக்கு, வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன். இது வந்து லோ லேட்டன்சிக்காக கேமிங்ல வந்து பெட்டரா இருக்கும். ஏஎஸ்சி எஸ்பிசி ஏஎஸ்சியோட இது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆப்டெக்ஸ் இல்ல, அதுக்கு பதிலா தான் எல்எஸ்டிசி கொடுத்துருக்காங்க. ஆப்டெக்ஸ் இல்லன்ட்டீங்க, நம்ம போர்ட் ட்ராக்கர்ஸ்ல இருக்கியா 335 எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட சிடி லைக் ஆடியோ, நல்ல குவாலிட்டி ஆடியோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. சிடி லைக் ஆடியோவா? சரி. டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கு. ஓகே. நாய்ஸ் கேன்சலேஷன் கூட இருக்கு. அப்புறம் வந்து பைனாரல் லோ லேட்டன்சி ப்ளூடூத் இதுவும் இருக்கு. ஓகே. இது வந்து மீடியா அண்ட் கேம்ஸ்ல வந்து பெட்டரா இருக்கும். ஆடியோ இந்த கனெக்டிவிட்டி வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. எல்லாத்தையும் நம்ம இப்ப டெஸ்ட் பேட்டரி லைஃப் வந்து அப் டு 25 ஹவர்ஸ் போட்டிருக்கு வித் சார்ஜிங் கேஸோட. கண்டிஷன் சப்ளை. அப்புறம் ட்ரிபிள் மைக்ரோஃபோன்ஸ் இருக்கு கால் நாய்ஸ் கேன்சலேஷன்காக. ஓகே. அப்புறம் IP54 டஸ்ட் ரெசிஸ்டன்ட், சூப்பர் டஸ்ட் அண்ட் வாட்டர், ஸ்பிளாஷ்ல இருந்து இந்த ஸ்லைட்டா ரெயின், அப்புறம் ஸ்பிளாஷஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா தண்ணியில எல்லாம் போடக்கூடாது. ஓகே. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு கேஸுக்கு. வயர்லெஸ் சார்ஜர் வேணுமா? வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. அப்புறம் டிரைவர் டியூவல் டிரைவர் 11mm வந்து டைனமிக் டிரைவர், 6mm வந்து பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர். இது வந்து டியூவல் டிரைவர்னால பாஸ் நல்லா இருக்கும். ஓகே. பேட்டரி கெபாசிட்டி வந்து 44 mAh இயர்பஸ்ல இருக்கு, 535 mAh வந்து சார்ஜிங் கேஸ்ல இருக்கு. சூப்பர். சோ 535 mAh. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.2 யூஸ் பண்றாங்க, லேட்டஸ்ட். சரி, இதெல்லாம் தவிர என்னடானா இதுக்கு இன்புட் வந்து 5 வாட் கொடுக்குறீங்க இல்லையா? அதுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு மேல வேற ஏதாவது கொடுத்தாலும் அது எடுத்துக்காது இல்லையா? அது என்ன ரெண்டு மேனுவல் கிடையாது. ஒன்னு வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு, இன்னொன்று வந்து சேஃப்டி கைடு. சேஃப்டியா எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து போட்டு தொலைச்சிடக்கூடாது. ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப பேசுறான். சரி, இதுல ஆட்டோ பேர் சொன்னால வச்சேன். ஆமா, ஆட்டோ பேர் வந்து இத ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டுறேன். அது என்னன்னா போன் கூட சொல்லிட்டு வச்சா எல்லாம் வந்து ஆட்டோ பேர். இந்த பில்ட்-இன் ஆட்டோ பேர் வந்து ஓப்போ போன்ஸ்ல மட்டும்தான் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் ஒரு சில போன்ஸ் தான் அப்ளிகபிள். இன்னொரு போன்ஸ்ல வந்து ஓடி அப்டேட்ல வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹே மெலடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஓப்போ போன்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த ஹே மெலடி ஆப் இருக்கு. இதே ஃபீச்சர்ஸ் வந்து அந்த இதுலயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற லெவலே. இது என்ன போன்? ஃப்ரேம் ரேட் டைனமிக். பழைய ரெனோ போன்ஸ்லயும் ஒர்க் ஆகும். ஓகேயா? ஒரு டிஎன்டி எனேபிள் பண்ணிப்போம். எங்க அது ஆட்டோ பேர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஓப்போ போன்ஸ்ல வந்து இதை ஓபன் பண்ணிட்டு இந்த சைடுல ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து கொஞ்சம் 3 செகண்ட்ஸ் பிரஸ் பண்ணா ஆட்டோ பேர் ஆயிடும் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஓகே. நான் இப்போ எனேபிள் பண்ணிட்டேன். சரி, நான் இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டேன்டா. சரி, ஓகே. ஆட்டோ பேர் நீங்க வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டேன். வந்தான் பர்றா ராசா. எப்படி வந்தான் பாரியா? இப்போ நான் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்தா வந்து பேட்டரி கேஸ்ல எவ்வளவு பேட்டரி லைஃப் இருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுது. டச் வந்து இந்த இயர்பட்ஸ்ல வந்து இதுவா இருக்கும். ரொம்ப நேரம் வேடிக்கை பார்க்காத, எடுத்து காதல மாட்டி தடவிடான்றது எடுத்து மாட்டி வா. இது வந்து சைட்ல ஃபுல்லா வந்து இந்த ஸ்டெம் ஃபுல்லா வந்து டச் கண்ட்ரோல் இருக்கு. 100% வந்து சார்ஜ் இருக்கு. சார்ஜ் இப்பதான் சார்ஜ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ அது ஒரு பக்கம் நடந்தா அதே கேப்ல அப்படியே உள்ள போய் சரி, மத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ்ல வந்து ஒரு இது கிடைக்கும். என்னது? USB டைப் சி. இது வந்து வெள்ளை கலர் தான் இருக்கு. என்னதான் எல்லாம் பிளாக் கலர் இருந்தாலும் டைப் சி வந்து வெள்ளை கலரு. அது தவிர வந்து ஆல்ரெடி வந்து மீடியம் இது மாட்டி இருக்கு. இதுல வந்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் வந்து இயர் டிப்ஸ் இதோட கிடைக்கும்.
ஓகே இயர்பட் ஃபங்க்ஷன்ஸ். இயர்பட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டபுள் டேப்பு. டபுள் டேப் வந்து லெஃப்ட் நெக்ஸ்ட் ஆர் ப்ரீவியஸ், இது வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேயா, இதை தவிர வந்து ப்ளே பாஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி எதுவுமே பண்ணாத அப்படின்ட்டு கொடுக்கலாம். இது வந்து ட்ரிபிள் டேப் வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும்தான், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஸ்லைடு வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கு, இல்லை ஸ்விட்ச் ட்ராக் இது வேணா பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டச் அண்ட் ஹோல்டு, இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். நாய்ஸ் கேன்சலேஷன், மேக்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன். சரி பரவாயில்ல, அந்த ரெண்டுமே நம்ம கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட், அது ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்ப்போம். அப்புறம் இன்இயர் செக், இயர்பிட் ஃபிட் டெஸ்ட், அப்புறம் குவிக் கைடு, ஆட்டோ ஃபர்ம்வேர் அப்டேட். ஃபர்ம்வேர் அப்டேட் ஆல்ரெடி ஒன்று வந்துருச்சு. அதில் என்ன போட்டிருக்குன்னா இம்ப்ரூவ்டு கால் நாய்ஸ் கேன்சலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி, நம்ம அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. கால் கரோ கால் தானே பண்ணுவோம். ஆக்சுவலாக ஃபிட் சூப்பராக இருக்கு, சரியான ஃபிட், ரொம்ப காம்பேக்டாக இருக்கு. வெயிட் வந்து கிட்டத்தட்ட 4.5 கிராம் அவ்வளோதான் போட்டிருக்கு. ஓகே, இதில் வேற என்ன போட்டிருக்கு அப்படின்னா மைக்ரோஃபோன் சென்சிட்டிவிட்டி -38 வந்து டிபிவி. யார் அது OPPO A15 யூஸ் பண்ணுறது? ப்ளூடூத் ஆடியோ கோடெக் வந்து LHDC, AAC, SBC இது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி ஆல்ரெடி சொல்லியாச்சு. பேட்டரி லைஃப் வந்து மேக்ஸிமம் வந்து 4 ஹவர்ஸ்க்கு போட்டுருக்கு. கேக்குதா? நீ பேசுறதும் கேக்குது. டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி மோட்ல இல்லையே, எனக்கே கேக்குது. அவ்வளோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கே கேக்குது. உனக்கு கேக்குதா? நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, நம்ம ஆல்ரெடி நீ நாய்ஸ் ப்ரூஃப் ரூம்ல இருக்கிறதுனால ஒன்றும் இதுவாக அந்த மோட் மாற்றி பார்க்குறேன். அது வந்து 1 செகண்ட் ப்ரெஸ் ஹோல்டு பண்ணால் அந்த மோடு மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி வந்து செம்மையாகவே இருக்குது. இந்த டியூவல் டிரைவர் வச்சுருக்கிறதுனால வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, பாஸ் எல்லாமே. அதுதான் ஒரு மாதிரி இதுவாகும். நம்ம ஆல்ரெடி நாய்ஸ் கேன்சலிங் ரூமில் இருக்கிறதுனால, நாய்ஸ் ப்ரூஃப் ரூமில் இருக்கிறதுனால கேக்குதுடா நீ பேசுறது. வால்யூம் வேற கம்மி பண்ணியிருக்கேன் இத்தனைக்கும். அதுதான் 35 dB வரைக்கும் நாய்ஸ் கேன்சல் பண்ணும் அப்படின்னு நான் கால் பண்ணி பேசிட்டேன். ஓகே, ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணால் மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு 4 ஹவர்ஸ் தான் போட்டிருக்கு சிங்கிள் சார்ஜில் 50% வால்யூமில். நான் ஒரு 70 or 80% வால்யூம் வச்சு கேட்டேன். எனக்கு வந்து ஒரு 3 to 3.5 மணி நேரம். எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கு, காதில் ஹெட்செட் மட்டும் பாட்டு கேட்கும்போது வட்சா என்ன பேசுறான்னு தெரியல, அப்படியே ப்ளூ சட்டை ரிவ்யூ பாக்குற மாதிரியே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அப்படியே வச்சு கதையை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 20 hours சார்ஜிங் கேஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணா 5.5 hours வந்து சிங்கிள் சார்ஜில் போட்டிருக்கு. OPPO Enco. இந்த பாரு, உன் காது எப்பயுமே தப்பா தான் வரும், இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறது வந்து Enco X, அதனால எனக்கு கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. நான் பேசுறது எந்த அளவுக்கு தெளிவா கேக்குது? அவன் பேசவே இல்லையடா. இப்பதான் பேசுறேன். இப்ப கேக்குதா? இப்பதான் பேசுறான். சரி, இப்ப நான் பேசுறது கேக்குதான்னு கரெக்டா சொல்லி பார்க்கலாம். நான் பேசவே இல்லையடா. நீ பேசணும்னு சொன்ன பத்தி அது கேக்குது. சரி, ஓகே ஓகே, சரி தெளிவா இருக்குல்ல? செம ஹெட்செட், செமையா இருக்கு. வாட்சா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். வந்து நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. வாய்ஸ், நாய்ஸ் எல்லாம் மாஸ், அதனால சூப்பரா இருக்குன்னா. ஆமா. ஸோ இப்போ LG டோனை தான் எங்கே புதைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அது பின்னாடி போயிட்டு எடுத்து புதைச்சு. ஆமாம் ஆமாம், அதான் பிரச்சனையே. சரியா, அடுத்து கேம். இப்போதான் கேமில் வந்து ஏஎஸ்சி சப்போர்ட் தான் இதில் காட்டுது செட்டிங்ஸில். ஆனால் லோ லேட்டன்சி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா லோ லேட்டன்சி வந்து மீல வந்து ஆல்ரெடி எனேபிள் ஆயிருந்தது ஃபோனில். இந்த ஃபோனை பொறுத்து தான் இருக்குது. சில இதில் வந்து LHDC இருக்கும், சில இதில் வந்து LHDC இருக்காது. இப்போ அதில் எப்படி LHDCன்னு காட்டலை, ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மைல்டு லேக் இருக்கு. அதான் அதில் வந்து ஏஎஸ்சின்னு மட்டும்தான் போட்டுருந்துச்சு. அது உள்ள போய் ஒருவேளை இதுல போய் எனேபிள் பண்ண முடியுமா? ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல வந்து மேக்ஸிமம் ஏஎஸ்சி தான். ஏஎஸ்சி LHDC இருந்தால் இதில் காட்டும். இப்போ இதில் நீங்கள் பேர் பண்ணீங்கன்னா ஒரு பேர் ஆப்ஷன் தான் இருக்கு. 3 அதில் வந்து ஸ்விட்ச் பிட்வீன் டிவைசஸ் தானே. நான் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேயா, இப்போ இதில் காட்டுது பாருங்க LHDC சப்போர்ட். அப்போ அதில் அந்த கேமை போடலாமா? இதில் வந்து கேமே இல்லை ஆக்சுவலா நான் வந்து கேமே அது ஓகேடா, சும்மா ஒரு ட்ரை தான் கொடுக்கலாம். இப்பலாம் வேற ஏதாவது கேம் சும்மா பிரால் போடு, ட்ரைன்னு இருக்கும் பாரு ஆப்ஷன். எப்படி இருக்கு?
ஆக்சுவலா ஓப்போ போனோட இதுல வந்து லேட்டன்சி கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு லைட்டா மார்ஜினல் தனியா வந்து லோ லேட்டன்சி மோட் அப்படின்னு செப்பரேட்டா வைக்கவே இல்லை. இப்போ சில இதுலலாம் வந்து ரியல்மிலலாம் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணா வந்து லோ லேட்டன்சி மோடுக்கு தனியா போகும். ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இப்போதைக்கு என்னன்னா இந்த ஹெட்செட் வந்து நாட் ஃபார் கேமர்ஸ். சரியா, என்னதான் அவங்க சொன்னாலும் மேபி இப்போ நம்ம பார்த்தோம்ல அப்டேட்ஸ் தான் புஷ் பண்ண முடியும்ல, அப்டேட் புஷ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு சொல்லணும்னா இது வந்து கேமர்ஸ்க்கு கிடையாது, அதை மட்டும் உறுதியா சொல்லணும். ஓகே, அதை தவிர என்ன மென்ஷன் பண்ணீங்கன்னா சார்ஜிங் டைம். ஓகேயா, சார்ஜிங் டைம் வந்து இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, அதனால வந்து 80 மினிட்ஸ் ஆகும் இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் கேஸ் சார்ஜர்ஸுக்கு வந்து கேஸ் பிளஸ் இயர்பட்ஸ் ரெண்டும் சேர்த்து சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 110 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அந்த 55 மில்லியம் அதே எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்றீங்க? ஆமாம், ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால வந்து பேட்டரி லைஃப் கண்டிப்பாக பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பேட்டரி ஹெல்த் வந்து பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிச்சபடி வந்து வச்சு நாங்க பேசுவோம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் 10,000 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்து தான். ஃபீச்சர் ரிச்சா இருக்கு, ஃபீச்சர் ரிச். மியூசிக் லவ்வர்ஸா உங்களுக்காக கால்ஸ் நிறைய பேசுவீங்களா உங்களுக்காக. இதுவே நீங்க வந்து கேம் நிறைய ஆடுவீங்களா, நமக்கு எதுக்கு இதெல்லாம், நமக்கு இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் தேவையா இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து ஓகே தான் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கால்ஸுக்குலாம் அல்டிமேட்டா இருக்கு, செம்ம கிறிஸ்டல் கிளியர். அப்புறம் இயர்ல வந்து அந்த ஃபிட் ஆகிறது அல்டிமேட் ஃபீலு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு. ஆமா, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் ரிச்சா இருக்கு. கேமர்ஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு வேணாம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் வந்து இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேயா, ஸோ உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு இந்த ஹெட்செட் வருது, எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ கேலக்ஸி பட்ஸ் பிளஸ்லாம் கூட இருக்கும் இதே பிரைஸ் ரேஞ்சில். ஏன்னா அதுல நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு இல்லையாடா. மற்றபடி ஈவன் சோனில கூட இருக்கும் நிறைய. சோனில வந்து 20,000ல இருக்கு சோனில. சாம்சங்லயே வந்து இப்போ லேட்டஸ்ட் அந்த 9,000 10,000 ஒன்று எருமை மாடு மாதிரி இருக்குமே சோனில. அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், இது வந்து காம்பாக்டா இருக்கும். அப்புறம் ஏர்பாட்ஸ் வேற இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணா வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ ஸ்பெண்ட் பண்ணா எல்ஜி வரும். இன்னும் ஸ்பெண்ட் பண்ணா வெளியே பண்ணிக்கலாம், தெருவுக்கா போறே இல்ல வேணாம். நாங்க இந்த வீடியோ இங்கேயே முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.